ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 9 மந்த் பேபிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி கொடுக்குறேன். மார்னிங் ஃபுட்டுக்கு இட்லி எடுத்திருக்கேன். இட்லியில் வந்து மேலே பால் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே ஊறிடுச்சு அப்படின்னா அதை நம்ம அப்படியே கையில் எடுத்து கொடுத்துக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. சில பேர் தண்ணியில் நினச்சி கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. இது ஒரு 9 o'clock போல் நான் கொடுத்து முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டானியா பிஸ்கட்டு. இந்த பிஸ்கட் மோஸ்ட்டாக 90 கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும். அந்த டைமில் நமக்கு இந்த பிஸ்கட் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த பிஸ்கட்டை வந்து ஹாட் வாட்டர் வச்சு மேலே நம்ம இப்படி தண்ணியை ஊற்றிட்டோன்னா நல்லா ஊறி வந்துடும். இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துப்பேன். டெய்லியும் கொடுக்கறதில்ல, வீக்லி 2 days அந்த மாதிரி தான் கொடுப்பேன். நல்லா இது ஊறிடுச்சு அப்படின்னா அதனால் நம்ம மேஷ் பண்ணி விட்டுட்டு அந்த பிஸ்கட்டை கொடுத்தோன்னா குழந்தைங்க விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. நீங்கள் சப்போஸ் என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நான் பிஸ்கட்டை கொட்டி வச்சுப்பேன். காற்று போகாமல் நல்லா டைட்டாக இருக்கும். தேவைப்படுறப்ப எடுத்து ஊற வச்சு இந்த பிஸ்கட் வந்து பாப்பாவுக்கு நான் ஊட்டி விட்டுருவேன். நல்லா ஊறின பிறகு பிஸ்கட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி ஆகிடும். இதை வந்து நம்ம அப்படியே ஸ்பூனில் எடுத்து கொடுத்தோம்னா விருப்பமாக சாப்பிட்டுப்பாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் கொடுக்குற வரைக்கும் பாப்பாவுக்கு எந்த ஒரு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, உடம்புக்கு சேரல அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. மதியம் ஃபுட்டு வந்து ஒரு 1 o'clock அந்த மாதிரி கொடுப்பேன். மதிய ஃபுட்டுக்கு வந்து நான் கஞ்சி சாதம் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த கஞ்சி சாதத்தை மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்திருக்கேன். அதிக நேரம் ஓட்டினீங்கன்னா ரொம்ப கூழாயிடும். சாப்பிடும்போது அவங்க முழுங்கும் போது தொண்டையில் போய்ட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். வாயிலே கூட நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க வேணாம். கொஞ்சம் குறப்பாக இருக்கும் போதே எடுத்துக்கோங்க. 1 o'clock லன்ச் கொடுத்து முடிச்சிட்டேன். அதன் பிறகு 3 o'clock ஆப்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஒரு அரை ஆப்பிள் எடுத்து தோலெல்லாம் செத்தி வச்சுருக்கேன். இந்த தோல் செத்தின ஆப்பிளை சின்ன சின்ன துண்டுங்களாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணியும் ஆப்பிளை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட ஸ்ட்ரீமர் இல்லை அப்படிங்கிறதால நான் அப்படியே பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பாயில் ஆகி வந்த பிறகு நம்ம வந்து ஆப்பிளை எடுத்துட்டு நான் கையாலே சம்டைம்ஸ் ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருவேன். இல்லைனா மிக்சிலையும் ஒரு ஓட்டி கொஞ்சம் கூழ் மாதிரி வந்த பிறகு அப்படியும் கொடுப்பேன். இந்த ஆப்பிளை ஈவினிங்காக ஒரு 5 o'clock போல் ஆப்பிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸ்ட்ரீமர் இல்லாமல் எப்படி ஆப்பிளை வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறது ஒரு பவுலில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீமர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட தேவையில்ல. வேறு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் வேணும்னா வாட்ச் பண்ணுங்கள். ஆப்பிளை வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி கையிலேயே நான் அதன் பிறகு ஈவினிங் ஒரு 4:30 அல்லது 5 o'clock அந்த மாதிரி டைமில் ஒரு பனானா வாழைப்பழத்தை வந்து நம்ம மற்றபடி எதுவும் நான் செய்யறதில்ல, வேறு ஏதாவது ஆட் பண்ணி அந்த மாதிரிலாம் வெறும் வாழைப்பழத்தையே கையால் அது மாதிரி அப்படியே நசுக்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விருப்பமாக சாப்பிட்டுப்பாங்க. இப்படி தான் நான் ஒரு நாள் ஃபுல்லாக பாப்பாவுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஃபுட்டு நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறதா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.